சாட்டை துறைமுறை என்ன பண்றாரு, ஒரு படக்குறின்னு ஒன்று இருக்கு சார். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் முன்னாடி வந்து தப்பான வேர்டை வந்து மிக்ஸ் பண்ணி பப்ளிசிட்டி பண்றாரு சார். இதெல்லாம் நான் வன்மையா கண்டிச்சு அவர் மேல வழக்கு பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். உண்மையிலே நேரம் இருந்தா பேச காசு அலுவலகத்தில் சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு வாணி விக்காரி என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டீங்க? எவன்டா காசு வாங்கி போயிட்டு வைத்திய வரப்பலாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்வியில் நியாயம் இருக்காது. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தல் எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வெயிட்டு இருந்து போடணும் இல்லையா? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆரம்பத்திலே வரமாட்டேன், ஆரம்பத்துக்கு வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணுது? இப்ப இங்க வாடா தாத்தா எனக்கு சொல்லிருப்பாடா பாரு. கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு, கடிக ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, விரைந்து அழிகின்றார். இந்த ஆட்சியை தண்டா, அந்த திராவிட திருவாள ஆட்சி. கொஞ்ச நேரம் இது முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா தான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், நீ அண்ணன் மேல போடுவான். வழக்கு இல்லைன்னா விடியாது கிழக்கு 200 மேல போயிட்டுல ஒரு 300 அடிச்சுங்களா தேர்தல் முன்னாடி 300 அடிச்சு இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன் 300 நான் சாப்பிட அடிக்கலாம்ல. இங்க பாரு என்ன சொல்றாரு, அருள் நிறைந்த சன்மார்க்க ஆள்க, கருணையில ஆட்சி கடுகி ஒழிய அருள் நிறைந்த சன்மார்க்க ஆள்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும் என்னுடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லா நினைத்தாருள் பெறுக, நினைத்த நலம் பெறுக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடியமான் வள்ளலார் பெருமகனார். இதே நம்முடைய தாத்தா அருளி செல்கிறார். அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார்? விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும். வள்ளலார் மகன் வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்னை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும். சொன்னாரு இந்தியாவே ஆளும். இப்ப தெரியாத அவர் பேசிய தேசிய தமிழ் தேசியம், அதெல்லாம் பேர நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீவிர ஆட்சி கடுகி ஒழிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வள்ளலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிறார்? விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறார். சமீபத்தில் இருக்கிறதுங்கிறார். நான் அதை விரைவில் சொல்றேன். அதேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, நாடு சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செடிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சிறந்தார், அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்று. அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர்
என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணையே